ஒரு பெரிய ரோடு இருந்தது. அது ஒரு கிராமத்துக்கு போற ரோடு. அந்த ரோட்டுக்கு மேல இந்த பக்கம் ஒரு முள்ளு மரம் இருந்தது. கொஞ்சம் தள்ளி போனா ஒரு ஆலமரம் இருந்தது. ஆனா, இந்த முள்ளு மரமும், ஆலமரமும் எப்பவும் அந்த ஓரத்துல நின்னுட்டே இருந்தது. சாலை ரோடு போடணும் அப்படிங்கிறதுக்காக நெறைய மரங்கள் எல்லாம் எடுத்தாங்க, தோண்டுனாங்க. ஆனா, அந்த முள்ளு மரத்தையும், அந்த ஆலமரத்தையும் அவங்க எடுக்கவே இல்ல. அப்ப வ இந்த முள்ளு மரம் பார்த்துட்டே இருந்துச்சு. ஆலமரத்த தேடி நெறைய பேர் வந்தாங்க. ஏன்? மனிதர்கள் வந்தாங்க, பறவைகள் வந்தாங்க, அடுத்து விலங்குகள்லாம் வந்துச்சு. அது மட்டும் இல்ல, குட்டி குட்டி வண்டுகள், பட்டர்ஃப்ளை, எறும்பு, நெறைய அணில் அப்படின்னு சொல்லி நெறைய ஆலமரத்த தேடி வந்துகிட்டே இருந்தாங்க. ஆனா, இந்த முள்ளு மரத்த தேடி ஒருத்தருமே வரல. இந்த முள்ளு மரம் எப்ப பார்த்தாலும் தனிமையா இருந்துச்சு. ஆனா, அந்த ஆலமரம் எப்பவும் நெறைய பேரோட சந்தோஷமா இருந்துச்சு. இத பார்த்துட்டு இந்த முள்ளு மரத்துக்கு ரொம்ப கோவமா இருந்துச்சு. ஒரு நாளு இந்த ஆலமரத்துட்ட இந்த முள்ளு மரம் கேட்டுச்சு, "ஏய் ஆலமரமே! நீ என்ன எப்ப பார்த்தாலும் பிஸியா இருக்க? உன்னை சுத்தி எந்நேரமா ஆளுங்க வந்துட்டே இருக்காங்க. என்ட்ட யாருமே வரமாட்டேங்காங்க" அப்படின்னு சொல்லி கேட்டுச்சு. அப்ப ஆலமரம் சொல்லுச்சு, "ஆ நானு பெரிய கிளைகள் வச்சிருக்கிறேன். அது மாத்திரமா நெறைய நிழல் தர்றேன். அது மாத்திரமா நெறைய பூக்கள் இருக்கு. என்கிட்ட குடுக்கறதுக்கு பழங்கள் இருக்கு. அதனால என்னை தேடி எல்லாரும் வராங்க. உன்கிட்ட யாராவது தெரியாம வந்துட்டா கூட நீ நறுக்குன குத்தி அவங்கள அழுக வச்சு அனுப்பி விட்டுருல. அதனாலதான் உன்கிட்ட யாருமே வரமாட்டேங்காங்க" அப்படின்னு சொல்லிச்சான். உடனேயும் இந்த முள்ளு மரம், "நான் என்னப்பா செய்ய? என் குணமே அப்படித்தான்" அப்படின்னு சொல்லிச்சான். இதே போலதான் இத பார்க்குற குட்டீஸ், நீங்களும் என்கிட்ட யாருமே பேச மாட்டேங்காங்க, என்கிட்ட யாருமே வர மாட்டேங்காங்க, எனக்கு ஃப்ரெண்ட்ஸே இல்லை அப்படின்னு சொல்லி கவலைப்படுறீங்களா? நீங்க உங்க குணத்தை இன்னைக்கு யோசிச்சு பார்க்குறீங்களா? முள்ளு மரம் மாதிரி எப்ப பார்த்தாலும் கோவப்பட்டுட்டு, அடிச்சுட்டு, அவங்ககிட்ட மட்டும் வாங்கி சாப்பிட்டுட்டு நீங்க இருந்தீங்கன்னா அவங்ககிட்ட யாரு வருவா? ஆலமரம் மாதிரி நீங்களும் அவங்களுக்கு கொடுக்கணும். அன்புள்ளவர்களா நீங்க இருக்கணும். அப்படி இருக்கும்போது உங்ககிட்டயும் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வருவாங்க குட்டீஸ். இன்னைக்குல இருந்து உங்க குணத்தை மாத்திக்கிறீங்களா? வேதத்துல ஒரு வசனம் இருக்கு, "உன்னை போல பிறனையும் நேசி" அப்படின்னு சொல்லி. அதை நம்ம நல்லா வேதத்துல உள்ள வசனத்தை நம்ம படிப்போமா? "உன்னிடத்தில் நீ அன்பு கூறுகிறது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக." உன்னிடத்தில் நீ அன்பு கூறுகிறது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக. மத்தேயு 19:19. ஓகேயா? இனிமேல் எல்லார்ட்டையும் அன்பு கூறுங்க, நிறைய ஃப்ரெண்ட்ஸோட சந்தோஷமா இருங்க. ஓகே, பாய்.